குடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் ரோடு. ஸோ இந்த ரோடுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கமர்ஷியல் பிளாட் பற்றி தான் பார்க்க போகிறோம். 2 கமர்ஷியல் பிளாட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒரு கமர்ஷியல் பிளாட் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துரும். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கமர்ஷியல் பிளாட்டும் நெக்ஸ்ட் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமர்ஷியல் பிளாட் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, இதுக்கு வழி எந்த ஏரியாவில் வரணும், எவ்வளோ லேண்ட் ஏரியா இருக்குது, இதை வாங்கினா நீங்கள் என்னென்ன ப்ரொசீஜர்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்க, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியலா ரெடியா பில்டிங் கட்டி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியல் பர்பஸ் போயிட்டு இருக்கு. நீங்க கட்டினீங்கன்னா ஹைலி டிமாண்ட் இருக்கக்கூடிய ஏரியால தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாட் இருக்கு. ஸோ உடனே வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த இடத்த வாங்கி ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இப்பவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா கட்டிட்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கமர்ஷியல் பிளாட்டை புக் பண்ணுவாங்க. ஏன்னா வாடகைக்கு மினிமம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 10க்கு 10 உங்களுக்கு கிட்டத்தட்ட 7,000 இருந்து 8,000 ரூபாய் உங்களுக்கு வருது. ஒரு 1,500 ஸ்கொயர் ஃபீட்லாம் வச்சுன்னா குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30,000 ரூபாயில இருந்து 40,000 ரூபாய் மந்த்லி உங்களுக்கு ரெண்டல் இன்கம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸான லொகேஷன் தான் நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கமர்ஷியல் பிளாட் கேட்டுருக்கலாம், ஒரு டீ ஷாப் வைக்கலாம், இல்லை ஒரு சூப்பர் மார்க்கெட் வைக்கலாம், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரெஃபர் பண்ணுவோம். ரெஃபர் பண்ணது இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ நம்ம போட்டுட்டே இருக்கும்போது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லாட்டாலும் அடுத்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹலோ வியூவர்ஸ், நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரெசிடென்ஷியல் பிளாட்லாம் போட்டு நம்ம சேனலில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி என்கொயரி பண்ணி உங்களுடைய ட்ரீம் பிளாட்ஸ் நிறைய பேர் வாங்கிருக்கீங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பிளாட் நிறைய பேர் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கீங்க, என்ன பர்சனலாக கால் பண்ணி கேட்டுருக்கீங்க. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கமர்ஷியல் பிளாட் பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா காயரம்பேடு லொகேஷனில் நம்ம இந்த பிளாட்டை பற்றி பார்க்க போகிறோம். காயரம்பேடு உங்களுக்கு தெரியும், மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூடுவாஞ்சேரியில் இந்த நெல்லிக்குப்பம் ரோட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயரம்பேடு இருக்குது. நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்க ஏரியானா இந்த ரோடு சொல்லலாம். 2019 வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டெவலப்மெண்ட்டாக போயிருச்சு. ஸோ 2020க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்குப்பம் ரோடு இப்போ ஃபாஸ்ட் க்ரோயிங் லொகேஷனாக இருக்குது. இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்டு, இல்லை ஒரு ஷோரூமு, இல்லை ஒரு பேங்க்கோ, இந்த மாதிரி கமர்ஷியலாக ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆடுற மாதிரி உங்களுக்கு நீடு இருக்கா, கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ லேண்ட் ஏரியா, என்ன பட்ஜெட் வருது, எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, லோன் ப்ராசஸ், பேங்க் லோன் ப்ராசஸ், எவ்வளோ லேண்ட் இருக்கு, எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா சொல்லுவோம். ஸோ மறக்காம ஃபுல் வீடியோவும் பார்த்துட்டு வீடியோவும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ போயிடலாம். எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துலாம். நம்ம ஜிஎஸ்டி ரோட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாண்டை ரீச் பண்ணுவீங்க. கூடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 100 மீட்டர் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா நெல்லிக்குப்பம் ரோடு. ஸோ நெல்லிக்குப்பம் ரோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா உங்களுக்கு காயரம்பேடு நீங்கள் ரீச் பண்ணுவீங்க. ஸோ இந்த நெல்லிக்குப்பம் ரோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லொக்கேஷன், டெவலப் ஆன ஏரியானா காயரம்பேடு சொல்லலாம். அது ஒரு ஹப்பு மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறைமலை நகர், திருப்போரூர், கூடுவாஞ்சேரி, திரும்ப ஊரப்பாக்கம் எல்லாத்துக்கும் போகிற கனெக்டிங் ரோடு அந்த ஏரியாவில் இருக்குது. ஸோ அந்த ஏரியாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கமர்ஷியல் பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்க வந்திருக்கோம். ஸோ இதுதான் நம்ம பிளாட்டு. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஏக்கரில் போட்டிருக்கோம். இதில் 4 கமர்ஷியல் பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எதுவுமே சேல் ஆகல. 4 பிளாட்டுமே இப்போ நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4,000 ஸ்கொயர் ஃபீட், 4,500 ஸ்கொயர் ஃபீட் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி யூஸ் பண்ணாலும் வச்சுக்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் ஒரு சூப்பர் மார்க்கெட் வைக்க முடியாது, ஒரு காம்ப்ளெக்ஸ் வைக்க முடியாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் எந்த பர்பஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் பிளாட்டும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாட் தான் நம்ம சொல்லியிருந்தோம், ரிவ்யூ பண்ணி இவ்வளோ நேரம் வீடியோ பேசுறது ஃபுல்லாகவே இந்த பிளாட்டை பற்றி தான். அதே போல் இந்த பிளாட் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் விட்டுட்டேன். இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரூவ்டான ப்ராப்பர்ட்டி தான். பேங்க் லோன் வசதி இருக்குது. நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ரோடு கமர்ஷியல் லேண்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பேங்க் லோன் தர மாட்டாங்க. ஆனால் இந்த பிளாட்டுக்கு உங்களுக்கு பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன், அதாவது நம்ம அந்த பிளாட்டுக்கு வர ரூட்டை பற்றி ஃபுல்லாகவே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே லொக்கேட் ஆகினா உங்களுக்கு காயரம்பேடு லொக்கேஷனில் உங்களுக்கு லொக்கேஷன் சொல்லியாச்சு, ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னு. ஸோ இந்த பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா 4 பிளாட் சொல்லியிருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கார்னர் பிளாட் இருக்குது, 2 மிடில் பிளாட் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4,000 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடையே வச்சாலும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ரெண்டல் இன்கம் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு எப்படி சொல்றதுன்னா வந்து சின்னதாக ரூம் மாதிரி கட்டி பிஜி விடுறாங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் மாதிரி வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா யூஸும் வர மாதிரி தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி 4,000 ஸ்கொயர் ஃபீட், 5,000 ஸ்கொயர் ஃபீட் அந்த மாதிரி விட்டுருக்கோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியர் டாக்குமெண்ட் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 4மே வந்து பார்த்தீங்கன்னா லீகல் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாயர்ட்ட ஒப்பீனியன் வாங்கி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வீடியோவே அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா 4,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை 2ஆக பிரித்து கட்டலாம். ஏன்னா கார்னர் பிளாட் போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்த்துட்டோம். ஸோ
ஸோ சரௌண்டிங் பாருங்க, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியலா ரெடியா பில்டிங் கட்டி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியல் பர்பஸ் போயிட்டு இருக்கு. நீங்க கட்டினீங்கன்னா ஹைலி டிமாண்ட் இருக்கக்கூடிய ஏரியால தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாட் இருக்கு. ஸோ உடனே வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த இடத்த வாங்கி ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இப்பவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா கட்டிட்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கமர்ஷியல் பிளாட்டை புக் பண்ணுவாங்க. ஏன்னா வாடகைக்கு மினிமம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 10க்கு 10 உங்களுக்கு கிட்டத்தட்ட 7ல இருந்து 8,000 ரூபாய் உங்களுக்கு வருது. ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட்லாம் வச்சுன்னா குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30,000 ரூபாயில இருந்து 40,000 ரூபாய் மந்த்லி உங்களுக்கு ரெண்டல் இன்கம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸான லொகேஷன் தான் நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கோம். ஸோ மறக்காம வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கமர்ஷியல் பிளாட் கேட்டிருக்கலாம், ஒரு டீ ஷாப் வைக்கலாம், இல்லை ஒரு சூப்பர் மார்க்கெட் வைக்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ ரெஃபர் பண்ணுவாங்க. ரெஃபர் பண்ணது இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வீடியோ நம்ம போட்டுட்டே இருக்கும்போது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்லாட்டாலும் அடுத்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.